இங்கே இருக்கேன். நான் வேற ஊர்னு நினச்சி உள்ளே போயிட்டேன். ஆமாம், நீங்கள் ஈரோடு தானாக்கா? ஈரோடு. நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வான மதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் நைட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பெங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ, காசு வெட்ட வாரானோ. நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியற்ற இளைஞனோ இலங்கையோ, ஐரோப்பா இலங்கை வேதனை தெரியுமா? அந்த அண்ணன் அங்கேயே உட்காந்துருக்க விட்டுட்டு போயிட்டாங்களா? உள்ளூரா? ஸ்டாண்டுக்குள்ளே இருக்காருயா? அடப்படுக்கிறாரா? கொலக்காட்டுப்பட்டி தானே? அதே ஊரே தானே, அதே ஊரே தானே. கடலாருஞ்சடா கூட்டம். இப்போ நடா கல்ல வரக்கிற ஆளு மாதிரி. ஆனால் எங்கள் அன்னைக்கு ஊர விவரமான ஆளு குளிர் தான். குளிர் பனி. அதுக்கு எங்கே போய் சேர போட்டு உட்காந்துருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த ஊதா தார்பாயி நல்லா இருக்கணும். இப்போ எதுக்கு தெரியுமா அது உட்காந்துருக்கு? நாடகம் பார்க்க உட்காரல. சரி, அப்புறம் அந்த பிள்ளைய தூங்குதான், அது எந்திரிச்சோன்னே போகணும்னு உட்காந்துருக்கு. அக்கா நீங்கள் நல்லா இருக்கணும்க்கா. இந்த அங்கிட்டு இருக்கிறது இந்த உள்ளூர் தானத்தா. மீதி பொம்பளையெல்லாம் இந்நேரத்தில் உல வைக்க போறீங்களா? என்ன சொன்னாலும் என்னத்தான் சிரிக்கிறிய? ஆனால் சுக்கு காஃபி விற்கிற ஆளுக்கு யோகம் கட்டி ஏறுமே. இப்போ அவர் என்னை வஞ்சிக்கிட்டே இருப்பார். இவன் என் நேரத்தில் போனானோ நம்ம கொதிக்க வச்ச டீக்கு ஆள் இல்லைன்று, அது யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஆத்துற? அந்த 2 பேரும் 3 மணி நேரமாக குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது டீ வாங்கி குடிக்கல, அந்த கம்பெனிக்கு விளம்பரத்துக்கு நிற்கிறாங்க. கூட்டம் மறைச்சுன்னா 4 பேர் போவாங்க பேக்கரியில் காரை நிப்பாட்டின மாதிரி. அப்போ சொன்னா கோச்சுக்கிறாது என்ன, இன்னும் எதுக்கு நீ இந்த கயிறு மாடுகிட்டு போகாமல்ல வலை கட்ட போறாங்க. ஆட்டு வலை கெட மத்தவா. என் நேரத்தில் கயிறை கட்டினியோ மாறிக்கிட்டு போயிட்டாங்க. என் தம்பி இங்கே கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்களே. இப்போ யாராது அனாதே அவரால் ஐயா ஐயாதே. நான் என்ன முருகங்காயின தண்ணி. என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு போகிறான். வித நெல் வாங்க வந்த ஆள் மாதிரியே தெரியும்.
என் ஜிப்பாவுக்கும் என் துண்டுக்கும். ஆனா நான் சாதாரண ஆளே கிடையாது. இந்த ஆம்பளைட் போட்டாள், ஆம்பளைட்ட போட்டு இல்லையே. சரி இல்லை, எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமையை யோசிச்சு பார்த்தேன். அறுபத்தவில்லையோ. ஆனா இந்த ஊர்ல ஆண்ட ராசமாட்டு புளிய மரத்தை பாட்டு பாடி 2 மரம் அந்த வளைவு கடை, அது சுக்கு காப்பி ட்ரம்மை பார்த்துட்டே பாடிட்டு போவேன். யானை குமாரி. அதுலேயும் இன்னைக்கு வந்த ராசவாட்டு சாதாரண ஆள் கிடையாது. எல்லாரும் பேயை பார்த்து பயப்படுவியா, அவரை பார்த்து பல பேர் பயப்படுவேன். ஏன்னா அப்படி ஆளுகளை லேசாக கொண்டு வர மாட்டேன். என்னுடைய வரலாறை சொல்ல போறேன். சொல்லு சாமி. குறிஞ்சி நாடு பயிர் அவிச்சிட்டேன், பாடா உழஞ்சு. குறிஞ்சி நாடு எங்கேக்கா இருக்கு? அது தெரிஞ்சா அதுக்கடா அப்படி உட்காந்துருக்க ஓ நாடகத்தை பார்க்க. என் புரிஞ்சு என்னைக்காவது வெளிநாடு கூட்டு போவேன். நான் இருக்கேன் உள்ள நாட்டிலேயே. நாங்கள் தன்னால் சாணியை கரைச்சிக்கிட்டு 100 நாள் வேலைக்கு போயிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவனை நாடகத்துக்கு போட்டதுக்கு நாடு ஈடுன்னு கேட்குறீங்க, பேசுதுங்க. குறிஞ்சி நாடு மெதுவாவா, அவ பின்னாடி போய் பேசிட்டு வரவா. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. இவ்வளவு எல்லாம் போடக்கூடாது. நெல்சன் டைரக்டர் படத்தோட மோசமா இருக்கு வர வர. எங்க அப்பா பேரு கட்டுங்க. கடுங்குன்னு தான் கூட சொன்னேன், சொன்ன வாச்சேன். எங்க அப்பா பேரு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். இது எவ்வளவு பெரிய நகைச்சுவெல்லாம் கிடையாது. 100 200 சேர்த்து தருவேன்னு சிரிக்கிறியாக்க. இந்த நிலைமை தான். எங்க அப்பா பேரு, எங்க ஆத்தாவுக்கு புருஷன். ஏலை தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சு விட்டுருவேன், நொட்டு நொட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். யாருமே இல்லாத. ஒவ்வொரு ஆளும் 5000 பேத்துக்கு சமம்டா. கண்டிப்பா நாடகம் பார்க்க வரல. இது எல்லாரும் வந்தாளுகெல்லாம் சரி காசை கொடுத்துருவோம் நல்லா நடிக்கிறாங்கன்னு நம்பிக்கையோட போனாளுங்க. இவங்க ஊரா கூட்டம் இல்லாமல் இவன் ஏச்சிருவாங்களா இல்லை ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களா. ஏன்னா இங்கே உட்காந்துருக்காளெல்லாம் விழா கமிட்டி நம்மகிட்ட தானே காசு வாங்க வரணும்னு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊரங்க அன்னைங்க தான். இந்த தாறுபாயில் உட்காந்துருக்கு நாடகம் பார்க்குறது கிடையாது. இந்த நாடகத்தில் எத்தனை பேர் மொத்தம்னு எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு. பஸ்ஸுக்கு போகல, பஸ்ஸுக்கு போகிறது 5 ஆளுக்கு டவுன் பஸ்ஸான். அது அப்படியே வரட்டும் அப்படியே போயிடும். இந்த அக்கா அதிகமாக யூடியூப் பார்க்கும் போல, நீ வீட்டுக்கு வந்துச்சு போ. உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? வெள்ளரிக்காய் கதை. சிரிக்கக்கூடாது, இது பக்தியான கதை. 2 ஒம்பளையும் சொன்னால் எகன்றேன். எங்கள் ஊர் பக்கம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயா சொன்ன கதை. 2 ஒம்பளையே கேரளத்துக்கு போயிருக்காளுங்க. வயக்காட்டு வழியாக போகும்போது பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கடந்திருக்கு. இதை பார்த்துட்டு 2 முண்டைகளும் கேதத்துக்கு போய் கேத வீட்டில் அங்கே 50 ஒம்பளையை கட்டி பிடிச்சி அழுதுருக்காளு. இவ்வளோ 2 பேரும் ஊட உட்காந்து அழுகும்போது 2 ஒம்பளைக்கு ஒப்பு தெரியலை. ஒருத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்க அந்த வெள்ளரிக்கா ஞாபகத்தில், ஏங்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா, என்னை பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. அடுத்து ஒருத்தி ஒன்னொன்னு இந்த தண்டி இருக்குடி அந்த தண்டி இருக்குடி. அவ ஏக்கா 1 3 கிலோ 4 கிலோ குறையாதுக்கா, என் சாமி ஓம்பளத்தோட பெரிய பழம்டா. இன்னொரு ஓம்பளை, அடி சத்தம்மா அழுகாதடி, நம்ம போகும்போது காட்டையே அழிச்சிட்டு போயிடுவோம்.
இந்த தோட்டத்துக்காரி ஊட உட்காந்து அழுது 2 முண்டையும் கவனிக்கல. அவ கிளம்பிட்டா. அடி சக்காலத்தி மகளெல்லாம் பிடிக்க தொலைச்சிடாதே அடி. நான் விதைக்காக தாண்டி 4 வடம் போட்டு வச்சிருக்கேன். இவளு 2 பேர் ஏங்க உங்க வளம்னு தெரியாது. அரைப்புடி மூக்குச்செடியை சிந்திய மேல போட்டு போயிட்டு அதோட பாடி எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு ஓடிடுச்சு. ஏத்தா முக்காடை எடுத்த முக்காடை போட்டுக்கிட்டு எங்கள் ஆத்தா சிரிக்குதுவார். நீ சிரிச்ச சிரிப்புதே பொட்டெல்லாம் கிடக்கு. ஆத்தி எங்கள் அன்னைங்க வரும்போது பசுமனுக்கு போய் சாமி முட்டலாம் வர்றோம்ட்டே இப்படி கிடக்கும்னு சொல்லியிருந்தா நான் அங்கனையே சாணி வரைக்காது பொழைச்சிருப்பேன். நானும் நம்ம ஊர் புறம் சொந்தக்காரக கொலக்காட்டுப்பட்டி நாடகத்தை தூக்கி நிறுத்திடும்னு நினச்சி இப்போ என்னையை தூக்குறதுக்கே ஒருத்தி வேணும் போலையாடும். கண்ட்ரோல் ஏக்கா கொடி அது கிளம்பிருச்சுங்களா? இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த கதை தான் 100 நாள் வேலையில் ஓடும். எப்படி கதை ஓட்டேன் பாப்புன்னு எம்கேஆர் கொடி கொடியா பாரு. எங்கள் அண்ணன் சிரிக்க சிரிக்க இருக்கிறக்க கணக்குறி என்ன சிரிச்சு சிரிச்சு ஊதுறியாடா. குறிஞ்சி நாடு தலைவர் எங்க அப்பா காவலத்தில் இருந்தா மேலே கணேஷ் கோயில கேசப்படுது. டசு டசுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு சரின்றேன் தம்பி பொழைச்சிக்கிறேன் நல்லா இருப்படா. அப்படி எங்க அப்பா பேரு நம்பிராஜ் சொல்லிட்டேனா? இந்த கொடி கொடிய வெள்ளரிக்கால மறந்துட்டேன். எங்க அம்மா பேரு பொம்பளையாளு. ஒன்னும் ஒளிப்பா இல்ல பேசு இல்லை என் பக்கத்துல கூட பேசு. அப்படி ஒரு பேரானே பொம்பளையாளு. எங்க அம்மா பேரு நங்கி மோகினி. அப்படி மைக்க மடக்குறா நான் என்ன வாசிக்கிற மாதிரி நீட்டிட்டேன். எங்க அம்மாவுக்கு அதான் உங்க ஊர்ல எத்தனை பிள்ளை தாப்பா ஒரு குடும்பத்துல? 2 பிள்ளை 3 பிள்ளை தானே தான். எங்க அம்மா 7 பிள்ளை வத்துச்சு. இந்த இடி விழுந்துருச்சு. 8வது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்க ஆத்தா முயற்சியை நிப்பாட்டல. 8வது பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்க ஆத்தா மாரியாத்தாவுக்கு பால் கூட எடுத்துச்சு. காளியாத்தாவுக்கு வெறும் கூட எடுத்துச்சு. முனியாண்டிக்கு பிளாஸ்டிக் கூட எடுத்துச்சு. ஆனா அது எடுத்தது பூரா பக்கத்து வீட்டுக்காரன் கூட. சண்டைக்கு வந்து எங்க ஆத்தாவை மசுரை பிடிச்சி அறுத்துட்டேன். 8வது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்க அப்பா போய் எங்க அம்மா காலில் கும்பிட்டு விழுந்து ஒரே ஒரு தடவை நீ மாசமா ரெடின்னு சொல்லும் போது எங்க அம்மா சொன்னிச்சு, போறையா தோசைக்கரண்டிய பழுக்க காய போட்டு வெதரில் இழுத்து விடுவாங்க. எங்க அப்பா நினைச்சு பாக்குறாரு. அவர் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும் போல. ஆனா 7 பிள்ளைய சாதகமும் சரியில்லை. அக்கா கதையை கேளுக்கா. 7 பிள்ளை சாதகம் சரியில்லைன்னு எதிர்த்த விட்டு அங்குச்சாமி சொல்ல கேட்டு பொண்ணுச்சாமியை கூட்டிக்கிட்டு எங்க அப்பா கன்னிச்சாமி வண்டியில போனார். சொந்த சாமியை கும்பிட்டு சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு பட்டுக்கோட்டை பக்கம் அந்த சோசியர் பேரு மக்கனா குண்டு. அவர் பேரு ஊதி பண்ணாம இருங்கடா. மக்கனா குண்டா. சாதக நோட்டை கொண்டு போய் சோசியர்கிட்ட கொடுத்து எங்க அப்பா 7 பேர் ஜாதகத்தை பாருங்க சாமிகிட்ட கும்பிட்டு விழுந்தார். கும்பிட்டு விழுந்த எங்க அப்பாவை சோசியர் நிமித்துக்கிட்டு கன்னத்துல 2 அறை விட்டேன் எங்க அப்பா. எங்க அப்பா கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, 100 அட்டை. அது நினைக்குது 100 அட்டை எப்படி விளக்கா பைய கொண்டு போனேன். அப்ப கிழக நோண்டத்தானே செய்யும். திருப்பி எங்க அப்பா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு பட்டுக்கோட்டை பக்கம் கொஞ்சம் நேரம் செல்லின்னு இங்கிட்டு கந்தரவ கோட்டை போகாம சாதக நோட்டை மறுபடியும் எங்க அப்பா எடுத்துக்கிட்டு சிவகங்கை சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி பாண்டிக்கிட்ட போனார். அவர் அப்ப ஜாதகம் பார்த்தார். பாண்டி என்ன எங்க அண்ணன் தானே அப்ப பார்த்தார். அப்புறம் தானே கட்டு போட்டது. சிவகங்கை மாவட்டம்
சிங்கம் முன்னாடி புத்தூர்கட்டு பாண்டி எல்லாருமே மக்களே அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி எங்கள் அப்பா போய் பாண்டிக்கிட்ட சாதகத்தை கொடுத்தாரு. பாண்டி உலக்கை எடுத்துட்டு எங்கள் அப்பா காலை ஒடிச்சு கட்டை போட்டு விட்டார். எங்கள் அப்பா கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, காது ஊத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். சரின்ற நேரமே சரி. மறுபடியும் வீட்டுக்கு வந்தார் எங்கள் அப்பா. எப்பயாவது சரியா சாதக நோட்டை எடுக்கணும்னு கருவாட்டு பானைகள் எங்கள் ஆத்தா சாதக நோட்டை அமைக்க வச்சிருக்கு. பானையை உடச்சிக்கிட்டு சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு இளையாங்குடிக்கு. அங்கிட்டு அந்த சோசியரை வந்து கோப்தாங்கிட்டு போய் சாதக நோட்டை கொடுத்தாரு. அவன் மம்பட்டி கணக்கிட்டு எங்கள் ஐயா எங்கள் அப்பாவை கொட்டநாம்பில் அடிச்சு விட்டேன். இப்போ கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன். கடைசி வரைக்கும் சாதகம் சொல்ல விட மாட்டான்டா. மறுபடியும் வந்து எங்கள் அப்பா விளக்க பொருதி சாதக நோட்டை தேடணும்னு மன்னனவனை கூட தேடி இருக்காரு. கூடையில் பிடிச்சி எரிஞ்சு மேற்கொண்டுக்கு கூடையில் பிடிச்சி எரியும் போது எங்கள் அப்பா சேலையில் பிடிச்சி எரிஞ்சபடி அது பாவாடையோட ஓடி அதுலேருந்து எங்கள் அப்பா வேறு பாவாடை ராயி. மறுபடியும் எங்கள் அப்பா சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போனார். என்ன வண்டிடா மீனியத்தை வந்து என்னடா அது, நான் பயந்தோனே இந்த ஆளுகளத்தையும் ஏற்ற வந்துருச்சுன்னு. எங்க ஜாமான் ஏற்ற வந்ததா? அப்போ அந்த சும்மா வளகாப்புக்கு வந்ததா? தெய்வீக திருமகன் தேவர் ஐயா புகழ பாடுறேன். அதுதானப்பு ஐயா பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஐயாவோட பக்தேன். எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? சார்ப்பு நல்லா வச்சு ஹலோ ஹலோ. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்துராணி பெற்றது உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. அடிங்கண்ணே. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு அண்ணே, தேசத்துக்கு 2 கண்ணனே, அது தேவரையா போசுதானே. இந்துராணி பெற்றது உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. வெள்ளையண்ண தேவரையா பேசியறிச்சார், அந்த போசு அந்த வெள்ளையண்ண தூக்கி மிதிச்சா. தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்கண்ணே. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும் பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுக்குள்ள தலைவர்களும் எத்தனை பேரு, பசும் பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுக்கந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டந்தானையா. விடுதலைக்கு பின்னை இப்பத்தான் சிலர் வேஷம் போட்டு அலையிறாங்கய்யா. தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்கண்ணே. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஐயா தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. உட்கார்லன்னா தலைக்கு 800 ரூபா கொடுத்துட்டு போங்கத்தா ப்ளீஸ் மேடம். அப்ப இந்த வண்டி வந்தது இவங்களை ஏத்தானா? அந்த வண்டிக்கு முன்னாடி முள்ள வெட்டி ஆடுறா. அக்டோபர் 30 அடம்மா இருக்கு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் தேவர் மகன் முக்கிய விஷயங்களை சொன்னாரு.
அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு யாருக்கு முக்குளத்தூருக்குள்ள நமக்குள்ள சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயடுத்து மாட்டுவது போலிருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. நம்மள படைச்ச கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் கொள்ள கட்டுப்பட்டி மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. இருக்கிற காசு உனக்கு பரவரன்றது. நான் உனக்கு 30 ரூபா தரேன், அதை தூக்கிட்டு போயிடுது. கபடி விளையாட்டு வீரர் அந்த 20 தான் வச்சிருந்த இந்த வாய் இப்ப சரி அதை நீ இப்ப போட்டுட்டு படுவேன். நான் உனக்கு கும்பிடுறேன். கபடி வீரன் எங்க அண்ணன் காட்டுவாச்சி சார்பாக ரூபாய் 20. இந்த 20 வாங்கினா என்ன பொத்துருவே. அதெல்லாம் எல்லாரும் ஒரு தாரம் கட்டியிருப்பிய ஆம்பளை ஆளுகள்லாம். எனக்கு 2 தாரம். எப்படி இந்த 2 பொம்பளை வந்துச்சுல, 2 என் பொண்டாட்டி தான். இதுக்கு அப்படியே பொம்பளை ஆளு யோசிக்கணும் பாரு. அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிங்க. கதைக்கு அடுத்து என் பொண்டாட்டி செருவிட்டு அடிப்பேன். என் ஒரு மனைவி ஆனந்தி. இன்னொரு மனைவி வாந்தி. இப்படி ஒரு பேரா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யோன் டொய்யோன். அவன் கண்ணு 2 என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர். ஒரு பாட்டுக்கே ஒரு ஆளை எழுப்பி விட்டேன். அது போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போகுது. ஹலோ புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி அன்னக்கிலேயே உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் சேவிங் பிளேட் அடி ஓடு. குச்சிக்காரி குச்சிக்காரி போட்ட புள்ள பத்துதா. நீ 6 மாசம் மாசம் 8 இருக்கும். இது மாசம் அல்ல, குடல் அலசம் வந்திருக்கா கம்மா தண்ணியில.
எந்த ஊரோட பொம்பளை வயிறு போல கிராஸா இருந்துச்சு டேலே. அந்த கருப்பு ஏத்தா வயிறு எந்த பொம்பளைக்கு அது இப்படி இருக்கு பார்த்தா ஒரு நாயம் வேணாமா, நம்மளும் பிள்ளை வச்சவங்க தானே. நாயம் ஒரு நாயம் ஒரு தர்மம் ஒரு பித்திர ஒரு சாச்சுக்கிட்டு என்னமோ ஆடு ஈன்று இன்னொரு ஊட்டி ஈன்றது மாதிரி பேப்பயமே. உலகத்திலேயே இப்படி ஒரு பொம்பளை நான் எங்கனையும் பார்க்கல. உடம்பு ஊரா மசுறு வளர்ந்த பொம்பளை நான் எங்கனையும் பார்க்கல. கண்ணே மாமா. ஆஹா என்ன கண்ணே சீரட் அடிச்சியா? வாட வருதே கண்ணே. கண்ணே மாமா. அடுத்த வருஷம் கொல்லக்காட்டுப்பட்டிக்கு வரும்போது 3 பிள்ளையோட நம்ம வரணும். நீ பிள்ளை கட்டாலும் கலான்ட்டாது வருவோம். இந்த ஐயனார் அருதி அது நடக்காது மாமா. நீ எனக்காக ஏன் கருப்பம் தங்க மாட்டியா? கருப்பப்ப இருந்தாதான்டா எடுவட்டவளை கருப்பம் தங்குறது. கண்ணே மூடுத்தா நல்லா எதை மூடணுமோ அதை மூடுறதில்ல. உலகத்திலேயே இன்னைக்கு தான் பொம்பளைய பார்க்குறேன். குடி மசுறு வச்ச பொம்பளை என்னத்தா வயக்காட்டில் கரையா வெட்டின மாதிரி மண்டை. ஏன் முட்டாட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பா தெரியுதோ? அவளை நான் பொத்தி வளர்க்குறேன். அது ஊரா உனக்கு என்ன வேணும்? எங்க அக்கா தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? நாத்துனா வேணும். நாத்தனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. எங்க அம்மா கண்ணாடி ஓட்டுக்குவாரு, அது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கதான் எனக்கு மாமியாரா. போய் கும்பிட்டு வா. அம்மா உன் மயம் பொண்டாட்டிய பாருமா. ஐயோ எங்க ஆத்தா ஆசீர்வாதம் பண்ண தாய். ஏய் சேலைய தூக்காடி பிரச்சனை முண்டை. ஏய் ஏய் அத்தை மாராசியாரு கேமரா அத்தியா ஆசீர்வாதம் வாங்குது எங்க ஆத்தா. ஓ மருமகளை வச்சுக்க தாய் எச்சு துப்பா ஆகும். இங்க ஒரு காசு கொடுக்குதுங்க பத்தியா, அதுதான் எங்க அம்மா. ஏய் உண்மையிலேயே பொம்பளை நினைச்சுதான் கொடுத்தியாத்தா? அது மருமக இல்லத்தா, மருமையே. பரவாயில்ல, எங்க ஆத்தாட்ட முத 100 ரூபா வாங்கியிருக்கேன். அதை வச்சுதான் நம்ம டைல்ஸ் வீடு கட்டணும். வேற எங்கிட்ட 200 ரூபா வருதானு அங்க போய் விழுந்துட்டு வரேன். இங்க விழு, பத்திரமே வரும். அங்க வரையா? அங்க ஒரு சாமியார் குருக்கள் இருக்காரே கல்யாணத்துக்கு வந்தவர். எங்க அண்ணன் மூத்தது இருக்கு, அது காலில் போய் விழுந்துட்டு வா. சும்மா போ. அவரே செய்தி வீடுக்கு வழியில் அது மாதிரி தர்றாரு. எங்க அண்ணன் நகல முடியாம உட்கார்ந்து இருக்காரு. அனத்தி கண்ணே வினிதா, நீ எனக்கு இளையதா. முத்ததாரத்தோட இளையதாரத்துக்கு எந்த ஆம்பளையும் இடம் கொடுப்பேன். நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை எங்க அக்கா தங்கச்சி ஊரா சொல்லுவாங்க. இளையதாரத்தை பூரா இன்னாரு ஒண்டாட்டி அவ இளையவடியாவா, இளையவடியான்னு சொல்லுவான். நீ எனக்கு இளையவடியா. அப்ப நானு நீதான் மூத்த தேவடியா. மூத்தவடியா மொட்டராங்க தங்கச்சி. என்ன அண்ணாண்டு என்ன இங்கே இருக்குது டோல் கட்டுக்கிட்டு சத்தம்? என்னது? தூது விளையல அரைச்சு தொண்டையில நினைச்சு அவங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. தூண்டாமணி மேலக்கே துண்டி விட்டு எரிய விட்டு உன் முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா. அந்த இந்திரன் தந்திரனும் மாமன் வந்த எந்திரிச்சு நிக்கணும். தரம்பையூர் வசையோ மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். காத்தாகி மூத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கலாம். தூது வேலையில இறைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. நாளோறு காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன் உன்னை பார்க்கதான் மாமா உன்னை பார்க்கதான்.
முத்தமிட்டா ஓ நிலைமை என்னாகும் தூது வேலையில இறச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா துண்டாமணி விளக்கு துண்டி விட்டு எரிய விட்டு ஓ மகட்ட பார்க்க போறேன் நாள் கணக்கா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். என் தங்கச்சி ஆண்டு விழாவில் கும்பிட்டது 2வது வடிக்கும் போது இப்போ தேங்க கும்பிடுது. இங்க பாருங்க, நான் தான் உங்களை வணக்கம் வைக்கணும், நீங்க எனக்கு வணங்க கூடாது, சரியா? மயக்கம் என்னத்த சொல்கிறேன்? நான் தான் உங்களை வணக்கம் அப்படின்னு சொல்லணும். நீங்க ஏன் என்ன கும்பிடுறீங்க? நீங்க பெரியவர்ல இடத்துக்கு. நீ தங்கச்சியாக இருந்தாலும் எனக்கு ஒரு தாய். அதனால அன்னை வணங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை தான். சரி, எல்லாரும் எங்க வந்திருக்கோம்? அப்போ முழுசா காலில் விழ சொல்லியா? நான் அப்படி சொல்லவே இல்லை, அவ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மூக்கு பிச்சு. ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? நீங்க சொல்றியா வச்சிருக்க? நீங்க இவங்க 2 பேரும் யாருன்னு கேட்டேன். இதுவே வந்து இலைய வழியா அவன் மூத்தரத்த கொடியா. அப்படி என்னது? இது 2 உனக்கு வந்து நாத்துனா. எப்படி? உங்க அண்ணன் என்கிட்ட இந்த தண்டியில ஏத்துனா நாத்துனா. இந்த காலை தூக்காதுன்னு என்னைக்கு ஒடிச்சு கீராடு மாதிரி உள்ள வைக்க போயிருந்தது. பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்பத்தானே உனக்கு தெரியுது. கூட்டமா வருதா? கூட்டம் கூட்டமா? ஏன் நல்லா தானே வந்து எங்க இருந்து? என்னாச்சு உங்களுக்கு? கூட்டமா? ஆமா தங்கச்சி பறவை வேட்டத்தை ஆளலாம். ஆலோலே ஆலோலே ஆலோலம் ஜாலோலமே ஆலலோ 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 ஆலலமே ஆலோல. பொட்டலமா விழுகுது. என் பொண்டாட்டி இருக்கங்குடி மாரியத்தவளுக்கு மொட்டை அடிக்க போறான். என்னத்தான் வந்து என் மண்டையில இருந்தது புடிங்கிட்டு போய். உலக சயனா சரணம் ஓனமோ நாராயண. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை கூடாது. என்ன யாருடைய கடன் வந்தாலும் ஆரோக்கிய பெருமான் கடன் இருக்க கூடாதுன்னு சொல்வார்கள். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 கந்தனுக்கு ரோகரா முருகனுக்கு ரோகரா 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 ரோகரா. ஏன்னா என் பொண்டாட்டி பத்தினிடா, சாமி வரும்டா. அது வந்துருச்சுனா ஆடி வாடி. எந்த ஊரோட பொம்பளை இப்படி ஆடிச்சு? இருடிக்கு இருக்க முட்டை. எம்மாய் 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 உன் புருஷன் முடிச்சிருக்கண்டி. எந்த குறையும் உனக்கு பால் கூட எடுக்கிறேத்தா? பால் கூட எரியா இருக்கிற எச்சி இரசு அடிச்சுன்னா அரைஞ்சு எடுக்கிற பால். அத்தா வந்தது யார்த்தா? டேய் வந்தது யார்த்தா? கண்டாளி மண்ணி நீ தாண்டா கூட்டு வந்த.